கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உங்களோடு கூட ஆராதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் அடியனுக்கு இரக்கம் செய்தார். அடியன் குடும்பத்திற்காகவும் என்னுடைய கடவுர் திருச்சபைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமும் தீபமுமாய் காணப்பட்டதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வெளிச்சத்திலே நாங்களும் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை சிந்திக்கிற பொழுது அடியனை மறைத்து வெளிப்படும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பின் வார்த்தையாகவும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமும் இது காணப்பட இறக்க செய்யும். ஆண்டவர் மீட்பெரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். சங்கீதம் 119 113வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. அதில் முன்பகுதியிலே அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. இப்போ ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்குங்க. நான் வீண் சிந்தனையெல்லாம் வெறுத்துட்டேனா? எனக்குள்ள வீண் சிந்தனை இல்லாமல் இருக்கிறேனா? இப்படி ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். அந்த பதில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சரியா? எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வீண் சிந்தனைகளை அங்கே வெறுத்துன்னு இருக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்தேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்தேன். உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வெறுத்தேன், அதனால இது பிரியப்படுறேன். ஏன் வீண் சிந்தனைகளை வெறுத்தேன்? இந்த வேதத்தில் பிரியப்படுறேன். இந்த வேத புஸ்தகம் அப்படி என்ன சொல்லி இருக்கு? அதில் இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன? இந்த குணாதிசயம்லாம் எனக்குள்ளர வந்திருக்கா, எனக்குள்ளே இருக்குதா? இதை குறித்து தான் நாம் 1-2 காரியங்களை சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். அப்பத்தில் பங்கெடுத்த நாமோ இப்போ ஆலோசனையினுடைய கருத்துக்களை கேட்குற நாமோ சிந்தனையில் எப்படி இருக்கணும்? வீண் சிந்தனை இருக்க கூடாது. இதுதான் சரியா? அதில் வீண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வீண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய மூல சொல்லானது வீழு. அதுதான் அதனுடைய மூலச்சொல். சரியா? 2 சொல்லு இருக்கிறது. ஒன்று வீழ், இன்னொன்று வீழு. வீழு அப்படின்னு சொன்னால் மேலே இருந்து கீழே விழுகிறது. கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு பொருள் என்ன செய்யும்? நொறுங்கும், உடஞ்சு போகும். சரியா? இப்போ எனக்கு உள்ளர வீண் சிந்தை இல்லாமல் நான் இருக்க வேண்டும். வீண் சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். சரியா? ஒரு வேலை இங்கே இருக்கிறதில்ல. நீங்கள் மனசுக்குள்ள யோசிங்க. உங்களுக்கு உள்ளர வீண் சிந்தை இல்லாமல் இருக்கிறோமா? எவ்வளவு இருக்கும்? இந்த இருந்த வீண் சிந்தனை எல்லாத்தையும் உண்மையாகவே நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமானவர்கிட்ட முழுசா அப்படியே சொல்லி விட்டு விட்டோமா? விட்டிருந்தா நாம நல்லவர்களாக காணப்பட முடியும். அப்ப இந்த வேத புஸ்தகம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த வேதத்தில் பிரியப்படுகிறேன்னா இந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வேதத்துக்கு நான் கீழ்ப்படிச்சேன்னா எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பேன், மனுஷியாக இருப்பேன்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். சரியா? இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வாசிங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கிறார். எழுதின 2ஆம் நிருபம் இருக்கு. தீமோத்தேயு அப்படிங்கிற இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இளங்கோவுக்கு எழுதியிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? எனக்கு எழுதியிருக்கிறார். நான் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு யோசனையில், ஒரு சிந்தனையில் இருந்து இப்போ நீங்கள் 14வது வசனத்தில் இருந்து வாசிங்களேன். முதல்ல ஒரு வார்த்தை நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. சரியா? நீ கற்றுக்கொண்ட வைகளில் நிலைத்திரு. நான் எதுல இருக்கிறேனோ அதிலேயே இருக்கணும். பவுல் தீமோத்தேயுவுக்கு இங்கே எழுதக்கூடிய இந்த நிருபத்தில் அங்கே சொல்லக்கூடிய நீங்கள் காரியங்கள். சரியா? இப்போ எனக்கு எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ளே போக விரும்ப கிடையாது. ஒரு காரியம் மட்டும்தான், நிலைத்திரு அப்படின்னு சொல்கிறார். நம்ம பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க. காலாண்டுக்கு ஒரு 5 பாடம், ஒரு தமிழில், ஆங்கிலத்தில் ஒரு 4 பாடம், மேக்ஸில் ஒரு 4 சாப்டரு, ஃபிசிக்ஸில் இப்படிலாம் படிக்கிறாங்க. படித்து அதில் அப்படியே நிலச்சிருக்கிற பிள்ளை தேர்வு எழுதுது. ஒன்று 99 வாங்குது, 90 வாங்குது, 80 வாங்குது, 75 வாங்குது, ஒன்று ஃபெயிலாக போகுது. இது எல்லாம் நடக்குது. ஏன்னா அது படித்த பாடத்தில் அதனால் என்ன செய்ய முடியல? நிலைத்திருக்க முடியவில்லை. நீங்க சொல்லாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இந்த வேதாகமத்தை 20 வருஷம் வாசிச்சிருக்கலாம், 30 வருஷம் வாசிச்சிருக்கலாம். இன்னைக்கு தான் ஒரு பையன், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வாசிக்கலாம். கற்றதில் நீ என்ன செய்ய? நிலைத்திரு. அடுத்து வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. போதும். 2வது வசனம் 15வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. நான் ஒரு காரியத்தில் நிலைச்சிருக்கணும்னா அந்த காரியத்தின் மீது எனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பதான் நான் அதில் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அப்போ இங்கே விசுவாசத்தை குறித்து சொல்றாரு. 3வது 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனா இருக்கத்தக்க. ஞானம் உள்ளவன் நிலைத்திருக்கணும்னு சொன்னா எதிர நிலைத்திருக்கணும்? எனக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் எங்கே இருந்து எனக்கு இருந்தா என் வீண் சிந்தனை விலகி இருக்கும். வீண் சிந்தனை விலகினா அவருடைய வேத புஸ்தகத்தில் நான் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். இதான் மேலோட்டமான ஒரு காரியம். இப்பொழுதான செய்திக்குள்ளாக வருகிறேன். இது வரைக்கும் அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் முன்னுரை மாறி உள்ளது. இப்போ நீங்க 16வது வசனத்தை வாசிங்க. இங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஒரு காரியத்தை வெளிப்படையா சொல்லியாச்சு. இந்த வசனத்துல, இந்த வாக்கியத்துல, இந்த வேத புஸ்தகத்துல ஒன்று தேரணும், இன்னொன்று தகுதி உள்ளவனா ஆகணும். நான் தேறிட்டா வீண் சிந்தனை வராது. தேறிட்டா வீண் சிந்தனை வராது. இப்போ வீண் சிந்தனை வரலை அப்படின்னா நான் தகுதி உள்ளவனா ஆகிட்டேன். இப்போ இந்த 2 காரியத்தில் நான் நிலைத்து இருக்கணும். ஒன்று தேவனுடைய வார்த்தையில் தேரணும், தகுதியுள்ளவனாக மாறணும். இது 2லையும் நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருந்தா வீண் சிந்தனை எனக்குள்ள என்ன செய்யாது? வராது. சரியா? இப்போ உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா இருக்காங்க, பெற்றோர் கணவன் மனைவியாக இருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன், தப்பாக எடுத்துக்க கூடாது. எத்தனை வீட்டில் மனைவிமாரு
அலுவலகத்துக்கு போயிட்டு வர கணவனாக இருக்கலாம், வீட்டு வேலையெல்லாம் மற்ற காரியங்களில் இருக்கலாம். 6 நாள் அவர் ரொம்ப வேலை செஞ்சுருப்பார். எத்தனை நாள் ரூமுக்குள்ளே தள்ளி விட்டு பூட்டி, ஐயா 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வான்னு செஞ்சது? எத்தனை அம்மாமாரு உங்களுடைய வீட்டுக்காரரை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகணும், ஆராதனைக்கு செய்தி கொடுக்கணும், பாடமுறை தியானிக்கணும், சபையை நடத்தணும், நீங்கள் வெளியில் பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, 1 மணி நேரத்துக்கு நீங்கள் உள்ளே என்ன செய்யுங்க, உங்களுக்கு டீ எல்லாத்தையும் உள்ளே வச்சுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே உள்ளே சாத்தி விட்டு அந்த ரூமை பூட்டிகிட்டு வந்தது எத்தனை பேர்? இந்த அம்மா அந்த ஐயா சொல்கிறார், அம்மா நீ குடும்பத்தை நல்லா நடத்தணும், நான் சம்பாரிச்சிட்டு வர்ற பணத்தை நீ நேர்மையாக என்ன செய்யணும், சரியாக செலவு பண்ணணும், பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கணும். அதனால் நீ 1 மணி நேரம் போய் என்ன செய்ய, ஜோம் பண்ணு, வேத வாசித்து நீ ஜோம் பண்ணு. ஏன்னு சொன்னால் அதுதான் நம்மளை என்ன செய்யும், சரியான வழியில் நடத்த அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை போய் 1 மணி நேரம் ஜோம் பண்ணு சொல்லிவிட்டு அனுப்புனது எத்தனை பேர்? இப்படி அனுப்பி இருந்தா, இப்படி செஞ்சிருந்தா வீடு கிறிஸ்துவினாலே கட்டப்படும். ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்பட்டால் ஒரு திருச்சபை கட்டப்படும். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா திருச்சபைக்குள்ள பிரச்சனை இருக்கும். இங்க சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கக்கூடிய வேத புஸ்தகம் தான் நம்முடைய கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாதாரணமான புஸ்தகம் அல்ல. இதை நீங்கள் மதுரைக்குள்ள போன பழைய சந்தையிலையும் இந்த புஸ்தகத்தை வாங்கலாம். ரொம்ப பணம் வச்சிருக்கிறவங்க 5000 ரூபாய்க்கு வேத புஸ்தகத்தை வாங்கலாம். 5000 ரூபாய்க்கு வேத புஸ்தகம் வாங்கினாலும் அதே தேவனுடைய வார்த்தை தான். 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கனாலும் அதே தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் ஒன்னே ஒன்று, அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தை இருக்குல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. சென்ற வாரத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வேத புஸ்தகம் கொடுத்தோம். அப்போ அவன்கிட்ட கேட்டோம், பைபிள் படிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ படிக்கிற அங்கிள் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு புதிய ஏற்பாடு வேணுமா, முழு வேதாகமம் வேணுமா? எனக்கு முழு வேதாகமம் கொடுங்க. கொடுத்த உடனே நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? நீங்களா இருந்தால் என்ன செய்வீங்க? ஒரு பதில் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்களா இருந்தால் என்ன செய்வீங்க? ஆசையா? நான் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தேன். வாங்கினா அந்த பைபிளுக்கு முத்தம் கொடுத்தான். வாங்கின உடனே முத்தம் கொடுத்தான். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டேன், நடுங்கிட்டேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. அடுத்து 2 நாள் சென்று செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு பைபிள் ஸ்டடி போனேன். புதுசாக ஒரு டைரி வாங்கி 8வது தான் படிக்கிறேன், எழுதி நிறைய கேள்விகள் எழுதி கொண்டு வந்தேன். அவன் படித்ததில் கற்றதில் அவன் என்ன செய்தானா, நிலைத்திருந்தான். அதுதான் முக்கியம். நிலைத்திருக்கிறது மட்டும் கிடையாது. 2வது அந்த வசனத்தில் பாருங்களேன், தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக. அப்போ தகுதிப்படுத்துறது ஒரு மனுஷனை இந்த வேத புஸ்தகம் அவருடைய வார்த்தைகளை தேறியவன் ஆக்கும், தகுதிப்படுத்தினவனா ஆக்கும். அப்ப தேறுதல் தகுதிப்படுத்துதல் இது 2ம் மனுஷனால கிடைக்கிறது அல்ல, நம்மை ரட்சித்த தேவனிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நீங்க 119 சங்கீதத்தில் 113வது வசனத்துல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நம்மளுடைய பிரியம் இன்னைக்கு எதுல இருக்கு? உலகத்தில் இருக்கா? உலகத்தினுடைய செல்வங்களில் இருக்கா? பிள்ளைகள் மீது இருக்கிறதா? பெற்றோர் மீது இருக்கிறதா? கணவன் மீது இருக்கிறதா? உறவுகள் மீது இருக்கிறதா? எதன் மீது இருக்கிறது? அப்ப வீண் சிந்தனையை நான் வெறுத்து வேதத்தில் பிரியப்பட்டேன்னு சொன்னா அப்படி எனக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும்? நீங்க வேத புஸ்தகம் அதே சங்கீதத்தில் 119 சங்கீதத்தில் 118வது வசனத்தை வாசிங்களேன். 119 118 118 19 அதுவா 19 மன்னிக்கும், நான் சாரி 18 நினைக்கிறேன்.
100 இல்லை 18, 119, 18, சங்கீதம் 119, 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருள். அதான் இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை யாரு பார்க்கிறதுக்கா? நான் பார்ப்பதற்கு. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் நான் பார்க்கும்படி ஏன் கண்களை திறந்தருளும். என் கண்ணு திறக்கணும்னு சொன்னா என் சிந்தை நல்ல சிந்தையா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப வீண் சிந்தை எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை என்னால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை நான் பார்க்கிறது மட்டும் கிடையாது, இதை நான் அனுபவிக்க வேண்டும். இதை நான் அனுபவிக்கணும். இதை கற்கணும். கற்றதுல நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருந்தா தகுதியா இருக்க முடியும். தகுதி படணும். இப்ப நம்முடைய தகுதி என்னவா இருக்கிறது? நமக்கு தெரியும். இங்க ஒரு கேமரா இருக்கு, தெரியுமா? இங்க ஒரு கேமரா இருக்கு, தெரியுமா தெரியாதா? இந்த கேமரா இல்ல, ஒரு கேமரா இருக்கு. தேவன் இப்போ ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து வெளியில வரல. வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரியா? இப்போ சார்ஜ், நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், சார்ஜ் முல்லர் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாரு நினைக்கிறாருன்னு ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃபோட்டோவா எடுக்க முடியும். இப்போ நான் அவர் யோசித்ததை நான் இறங்கி போய் அதை ஃபோட்டோ எடுத்துறேன். எடுத்து நான் இப்போ வெளியில் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அவர்கிட்ட வெளியில் உங்கள்கிட்ட இல்லை, அவர் மனைவி கொடுக்குறேன்னு வச்சுக்கலேன். கொடுத்தா அவருடைய யோசனையில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாம் எதுவாக வந்திருக்கும்? எதுவாக வந்திருக்கும்? ஃபோட்டோவாக வந்திருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோ எல்லாமே அவருடைய மனைவி பார்த்தா ப்ரெஷர் வருமா வராதா? வருமா வராதா? வருமா வராதா? வரும். அவங்கள கேட்டா தெரியும் ப்ரெஷர் வருமா வராதா. எங்கிட்ட இருக்காங்க தெரியல எனக்கு. சரியா? வருமா வராதான்னு கேட்டா தெரியும். நல்லதா இருந்தா என்ன செய்யாது? ப்ரெஷர் வராது. அப்போ சிந்தை எப்படி இருக்கணும்னா நல்லதாவே இருக்கணும். அது எடுத்து வெளியில கொடுத்தா எல்லாமே உருவமா இருக்கும். இப்போ டக்குன்னு யோசிக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுக்கு போகையில மட்டன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. இப்போ மட்டன் வாங்குற ஃபோட்டோ உள்ளே இருக்கும். எங்கே இருக்கும்? அங்கே இருக்கும். இப்போ எடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் நான் யோசிக்கல, நான் நினைக்கல, என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்குமே வசனம் தெரியும். வாழ தெரியுமான்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். எதன்படி வாழணும்னு சொன்னா வசனத்தின்படி வாழணும். வாழ தெரியும். வசனத்தின்படி வாழ தெரியுமா? ஆண்டவரே, நான் வசனத்தின்படி வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. முதல்ல நம்ம குடும்பத்துல வசனத்தின்படி வாழ்ந்தா திருச்சபையில வசனத்தின்படி வாழ முடியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குடும்பம். இங்க சொல்றாரு சங்கீதக்காரன், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இப்ப நம்ம கண்ணு நல்லா திறந்திருக்கா? முதல்ல சொன்னேன் சிந்தனை. இரண்டாவது கண்ணு திறக்கணும். இது ரெண்டு திறக்கிறதுக்காகத்தான் நமக்கு ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி நம்முடைய கையில என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நாம என்ன செய்கிறோம்? கற்றிருக்கிறோம். கற்றதுல என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து இருக்க வேண்டும். நிலைத்து இருந்தோம்னா தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த தகுதியில அப்படியே நிக்கணுங்க. இன்னொரு நீ வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 வாங்க. அதுல 105வது வசனம். இந்த காலு மாதிரி மோசமான காலு எதுவுமே கிடையாது. காலு மாதிரி மோசமான
எல்லா இடத்துக்குமே இது என்ன செய்யும்? போகும். இந்த மூல சிந்தை சொல்லணும், நீ இங்க என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. அது கட்டளை இட்டா இது என்ன செஞ்சிடும்? கீழ்ப்படி. சரியா? அது கட்டளை இடணும். இடணும்னு சொன்னா நாம அவருக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள இருக்கணும். என்ன? உம்முடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். இந்த பக்கத்துல தான்ப்பா நீ போகணும், விலகி மாறி போயிடக்கூடாது. இப்படி ஒரு பக்தன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். கல்லுக்குள் தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. நமக்குள்ளே தேவன் ஜீவனை வச்சிருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறார். சரியா? கல்லுக்குள்ள தேரை இருந்தா அதுக்கு உணவுக்கு எங்கே போகும்? கல்லுக்குள் தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. தேரை என்ன தெரியல உங்களுக்குலாம்? தேரை என்ன தெரியல? தெரியும். அதுக்கு என்ன சாப்பிடும்? அது என்ன சாப்பிடும்? கல்லுக்கு உள்ள இருக்கு, அது என்ன சாப்பிடும்? ஏதோ வித்தியாசமா கேள்வி கேட்ட மாதிரி பார்க்குறேன். எனக்கு பயமா இருக்கு இங்க நிக்கிறதுக்கு. அது என்ன சாப்பிடும்? ஏதாவது போறதுக்கு வழி இருக்கணும்ல. சரி, நீ கல்லுக்குள்ள உள்ள தேரையை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, விட்டுருங்க. கம்மா பார்த்துருக்கீங்களா? கண்மாய். கண்மாயில தண்ணி காஞ்சு போச்சுன்னா அந்த மண்ணு என்ன செய்யும்? வெடிப்பு இருக்கும். அந்த வெடிப்பை இப்படி தூக்குனீங்கன்னு சொன்னா உள்ள இருந்து என்ன செய்யும்? தவளை வரும். அது என்ன சாப்பிடும்? அது இருந்த இடம் மட்டும் பள்ளமா இருக்கும். மேல மண்ணு மூடி இருக்கும், காஞ்சு போன மண்ணு மூடி இருக்கும். அந்த மண் வெடிப்பு இருக்கும், அதுக்குள்ளதான் அந்த தவளை இருக்கும். அது தவளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்துச்சுன்னா வழி இருக்கும். இப்போ அது வழி இல்லை, அது உட்கார்ந்த இடம் மட்டும் பள்ளமாக இருக்கும். அப்போ அது என்ன சாப்பிட்ருக்கும்? பூச்சி புழு மண்ணுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, ஏன்னா மண்ணு ஃபுல்லாக மூடி இருக்கு. நீங்கள் வீடு கட்டிலாம் பழக்கம் இருக்கும். வீடு கட்டி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மணல் குமிச்சு வச்சுருப்பாங்க. மணல் குமிச்சு வச்சுருந்தாங்கன்னா வெட்டும் போது அந்த மணலுக்குள்ளே இருந்து தவளை குதிக்கும். அது என்ன சாப்பிட்ருக்கும்? அது என்ன சாப்பிட்ருக்கும்? அது உயிரோட வாழுது. பக்தன் எழுதுற பாட்டு பொய்யா? கல்லுக்குள் தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே என்று சொல்றார். அதே தேவன் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவனை வைத்திருக்கிறார். அப்ப அது என்ன சாப்பிடும் அப்படி சொன்னா அதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நமக்கும் பழக்கம் வேணும். அதுக்காக தான் சொன்னேன். நம்ம நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு, இப்போ நான் இங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறதுனால நான் வந்து இப்போ என்னுடைய வசதிக்கு பேசுகிறேன். இந்த நாக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி தான் இருக்குது. இந்த நாக்கு இப்படி வளையுமா அல்லது இந்த நாக்கு இப்படி வளையுமா? மேலையா மேலையா அல்லது கீழையா? மேலே. கீழே வளையுமா வளையாதா? மேலே தான் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். இந்த தவளை ஒரு பயிற்சி பண்ணும். சரியா? இந்த வசனத்துக்காக சொல்றேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் மாறணும்னு சொன்னா இந்த வசனத்தை வாழ்க்கையில என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும், பழக்கப்படுத்தணும். இந்த தேரைக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, நாக்க இப்படி நீட்டி இந்த நாக்க இந்த தவளை என்ன செய்யும்? இப்படி மடக்கி வச்சிருக்கும். நாக்க நீட்டி இப்படி மடக்கி வச்சிருக்கும். இன்னும் புரியறதுக்காக சொல்லணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றேன். போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் நாக்குக்கு கீழே தான் அந்த போதை வஸ்து வைப்பார்கள், அல்லது இந்த உதடுக்குள்ள வைக்கும்போது உமிழ் நீர் சுரக்கும். அந்த உமிழ் நீர் சுரக்க 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 அந்த போதை உள்ள போக போக அவர்களுக்கு என்ன செய்கிறது? தன்னுடைய நிலை மாறுகிறவர்களாக காணப்படுகிறார். இந்த உமிழ் நீர் தான்
தவளைக்கு எதுவாக மாறுகிறது என்று சொன்னால் உணவாக மாறுகிறது. அது இருந்த இடத்துல தான் இருக்கும், ஆனால் அது என்ன செய்யும்? உயிர் வாழ். 50 வருஷமா வேத புஸ்தகத்தை வாசிக்கலாம், உயிரோட வாழலாம், சரியா? ஆனா அதை பழக்கப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். இங்க சொல்றாரு சங்கீதக்காரர், ரொம்ப அழகா ரசிச்சு அதை எழுதுறாரு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப இந்த வெளிச்சத்தை அனுபவிக்கிறோமா? நாம அனுதினமும் அனுபவிக்கணும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் அனுபவிக்கணும். இதை கற்று இதுல நிலைத்திருந்தா தான் அனுபவிக்க முடியும். இதை கற்கல அப்படின்னு சொன்னா அனுபவிக்க முடியாது. இதை கற்றாதான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்தை நாம என்ன செய்ய முடியும்? காண முடியும். இதை கற்கணும்னு சொன்னா வீண் சிந்தனை விலகணும். ஒருவேளை வீண் சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குடும்பமும் நல்லா இருக்காது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பம் சரியாய் கட்டப்படுகிற பொழுதுதான் இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து ஒன்றாக தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த இடம் ஒரு சிறிய பரலோகத்தை போல அது காணப்படும். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த வேதத்தை கற்று வைத்திருக்கிறோம்? வேதத்தை நீங்க கற்றீங்கன்னு சொன்னாவே வார்த்தையினுடைய அளவு குறையும். சொல்றாரு வீண் சிந்தனை மனுஷனை ரொம்ப பாழ்படுத்தக்கூடியது வீண் சிந்தனை. வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம கையில் பையில் ஒன்று இருக்குது, விலையேறப்பட்ட செல்ஃபோன், சரியா? வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஒன்றை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு 2 தடவை பார்த்துட்டு நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் போட்டுட்டு 1/2 மணி நேரம் சென்று திரும்ப நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எதை தேடுனீங்களோ அது போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து அது நிற்கும். என்ன பொருள் தேடுனீங்களோ முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா நம்முடைய சிந்தையில் என்ன வாங்கணும்னு நினைக்கிறோம், எதை நினைக்கிறனோ எவனோ ஒருத்த உட்காந்து என்ன செய்கிறான், நம்முடைய சிந்தையை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அதனால நாம் பார்த்த அந்த பொருளை குறித்து மீண்டும் அவங்க ஞாபகப்படுத்துகிறான். இந்த பொருள் வாங்கினீங்கன்னா இங்கே விலை குறைச்சு ஒரு ஆடு வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? அப்போ நம்முடைய சிந்தையை எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து ஒரு வியாபாரம் பண்றதுக்கு அவன் அந்த பொருளை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமானவர் நம்மை சரியாக வழி நடத்துறதற்கு, நம்மளுக்கு வீண் சிந்தனை இல்லாம இருக்கிறதற்கு அவருடைய வேத வார்த்தையை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். கொடுத்த வார்த்தையை நாம் அப்படியே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்துகிறவர்களாகவும் கையாளுகிறவர்களாகவும் கடைபிடிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்போ இது கடைபிடித்த காரியத்தை குறித்து கூட ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1வது சங்கீதத்துக்கு வாங்க, அதில் 2, 3வது வசனத்தை வாசிங்களேன். போதும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இந்த வேதத்து மேல இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மீது எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம், சரியா? சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லும், அப்பாவோ அல்லது அம்மாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு பிரியம் வச்சிருக்க அப்படின்னா இவ்வளவு தானா அப்படின்னா கையை என்ன செய்ய, எப்படி நீட்டி சொல்ல, அவ்வளவு பிரியம். அதுக்கு மேல கையை அதனால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு மேல கை நீளமாகவும் அதுக்கு இல்லை. இங்க சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நான் எப்பெல்லாம் பிரியமா இருக்கிறேன்னா இரவும் பகலும், இரவும் பகலும். இதை அப்படி இரவும் பகலுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி சிந்தித்து அந்த வசனத்தை வச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் தீபமாகவும் இருக்கும். ஏன், நான் அதை நினச்சிக்கிட்டே இருந்தா அது வெளிச்சமா தீபமா எனக்கு என்ன செய்யும், இருக்கும். இருந்தா நான் அந்த வெளிச்சத்திலேயே நான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இங்கதான் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்கிறார்.
சங்கீதக்காரர். யாருன்னு சொல்றாரு? பாக்கியவான். சரியா? அப்ப நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கணும்னா இந்த வார்த்தைய பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவர்களாக இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வசனம் தெரியும். வசனம் தெரியாதவங்க யாரும் இல்ல, நிறைய தெரியும். ஆனா இந்த வசனத்தை வாழ்க்கையில கொண்டு வரணும். வாழ்க்கையில கொண்டு வந்தா வெற்றியுடைய தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட முடியும். இதான் சொல்றாரு. பாக்கியவான்னு ஒரு பேர் கொடுத்தாச்சு. அந்த பாக்கியவான்னு கொடுத்த பேருக்கும் ஒரு சான்று கொடுக்கிறார் சங்கீதக்காரன். அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்களேன். அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும், கிடைக்கும் சொல்லி. யாரு? இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன். அப்படியே நீங்க சங்கீதம் 118:19 113 வந்தீங்கன்னா, வீண் சிந்தனைய வெறுத்த மனுஷன். 2 தீமோத்தேயுக்கு போனீங்கன்னு சொன்னா கற்று நிச்சயித்திருக்கக்கூடிய மனுஷன். இது எல்லாம் சரியா இருந்து வருகிற பொழுது இங்க சொல்றாரு, அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இன்னைக்கு நாம செய்யறது எல்லாம் வாய்க்குதா? வாய்க்கல அப்படின்னா மற்றவங்க காரணம் இல்ல. வாய்க்கல அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் யார் தான்? நான் தான் காரணம். பிள்ளைங்க படிக்கும்போது பிள்ளைங்கிட்ட வந்து ஏன்டா மார்க் குறைச்சு வாங்கிட்டு வந்தான்னு கேட்டா அந்த பிள்ளை சொல்லுமா, நான் படிக்கல மார்க் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுமா? என்ன சொல்லும்? டீச்சர் ஒழுங்கா நடத்தல, அந்த டீச்சர் புதுசு, அது நடத்தினது எனக்கு தெரியல, புரியல, அதனால நான் என்ன ஆயிட்டேன்? ஃபெயில் ஆயிட்டேன். அடுத்து நான் என்ன செய்றேன்? படிச்சு பாஸ் பண்றேன். நமக்கு இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில கொடுத்து, சரியா, சிலருக்கு 50 வருஷம் இருக்கும் இந்த புஸ்தகத்தை கிடைச்சு. 50 வருஷமா ஒரே புஸ்தகம் தாங்க நமக்கு. 50 வருஷமா ஒரே புஸ்தகம் தான். 50 ஆண்டுகளாக ஒரே ஆண்டவர் தான் நம்மோட பேசிக்கொண்டு இருக்கிறார். சிலருக்கு 70 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 80 வருஷம் இருக்கலாம். ஒரே வேத புஸ்தகம் தான், ஒரே வார்த்தை தான், ஒரே ஆசிரியர் தான். யாரு? நமக்காக உயிர் கொடுத்தவர். அவர் தான் சொல்றாரு, தேவனுடைய பாக்கியவானா வச்சிருக்கேன், இரவும் பகலும் என் வார்த்தையில நீ என்ன செய்ய? தியானம் மாதிரி என்ன நினை. நீ வேற எதையும் நினைக்காத. வேற எதையாவது நினைச்சா விளங்காம போயிடுவ. ஏன்னா உலகத்துக்குள்ள போனா அவளால் மீண்டு வருவது கடினம். கல்லுக்குள்ள தேரையை வச்சு அதற்குள்ள ஜீவனை கொடுத்த ஆண்டவர் தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாம அவர் நம்மளை உண்டாக்கி உருவாக்கி அவருடைய பிள்ளையாக இன்றைக்கு மாற்றி வைத்து அவருடைய வார்த்தையை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். நாம எந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைத்திருக்கிறோம்? இங்க சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அங்க எடுத்துக்காட்டு சொல்ல ரொம்ப அழகா சொல்றாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஒரு தண்ணீர் ஓட ஓரத்துல ஒரு மரத்தை நட்டு வச்சிருக்கான் ஒரு உழவன். அது அழகா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் சரியான காலம் வந்தது, அது பலன் தந்தது. அந்த மரத்தினால என்ன மரம் வச்சானோ வச்சதுக்கு அது பலன் கொடுத்தது. உன்னை எதற்காக இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமான அவருக்கு அருகில நட்டு வச்சிருக்கிறாரோ அதற்குரிய கனியை மட்டுமே கொடுக்கணும், தவிர வேற ஒன்றை கொடுப்பதற்கும் ஆசைப்படவும் கூடாது. ஆசைப்பட்டா அது பிரச்சனையாக மாறும். ஏன் பிரச்சனையா மாறினா? உனக்குள்ள வீண் சிந்தை இருக்கிறது. ஏற்கனவே வீண் சிந்தை இருந்த உன்னையத்தான் நீ ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பிடுங்கி கொண்டு வந்து அவருக்கு அருகிலே நடப்பட்டு இருக்கிறது. நடப்பட்ட நமக்குள்ள வீண் சிந்தை ஒரு நாளும் ஒரு காலும் வரக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கணுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்திலே என்னை நடத்தும், உடைய வார்த்தையிலே என்னை நடத்தும். நான் எதுலையுமே பெரியவன் கிடையாது. இன்னைக்கா நமக்கு என்ன இருக்கிறது? பெருமை இருக்கிறது. பெருமைக்கு தேவன் அவர் என்ன பண்ணுவாரோ அவருக்கு தெரியும்.
நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட 50 வருஷமா இதே புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதை நான் கற்கணும், கற்று நிலைத்து இருக்கணும். வசனம் தெரியும், எத்தனை புத்தகம் இருக்குன்னு தெரியும், நிறைய வசனம் மனப்படமா தெரியும். ஆனா இதை கற்று நிலைத்திருக்கணும், கற்றதன்படி வாழ தெரிய வேண்டும். போதும், அது போதும். இதான் சொல்றாரு. அப்ப நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பிரித்து எடுத்து அவருடைய பிள்ளைன்னு வச்சிருக்கிறாரோ அதுக்குரிய கனியை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆண்டவரே, அந்த கனியை கொடுக்கிறதுக்கு எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, எப்போது என்னோடு கூட இருங்க. இப்படி நாம் அனுதினமும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சாதாரணமா சொல்லுவாங்க, என் சான் உடலுக்கு தலையே பிரதானம். இந்த தலையில தான் எல்லா ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய உணர்வுள்ள உறுப்புகள் எல்லாம் தலையில தான் இருக்கு. கண்ணு எப்படி இருக்கு, சிந்தை எப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். இந்த கைக்கும் காலுக்கும் இந்த வேத வசனம் கண்ணுக்கும் முன்னாடி முன்னாடி தெரியணும். தெரிஞ்சா அது நல்லா இருக்கும். அப்ப நம்மை நாமே ஆராய்ச்சி செய்கிறவர்களாக காணப்படவே. வாசிங்கள ஒரு வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவரில் ஒருவர் யோவான் 15:7 தானே வச்சிங்க? யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். சரியா? அங்க நிறைய முதல் வசனத்திலிருந்து நிறைய சான்றுகள் கொடுக்கிறார், இப்படிலாம் இருக்கணும் அப்படி சொல்லிலாம் சொல்லுகிறார். ஆனா 7வது வசனத்துல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்கணும்னு சொன்னா அது பயன்பாட்டில் சரியா இருக்கணும். நீங்கள்லாம் கடைகளில் போய், பெரிய கடைகளில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க. வாங்கும்போது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வர்றீங்க. வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு செல்ஃபோன் ஃப்ரீ தர்றான். ஒரு சின்ன செல்ஃபோன் ஃப்ரீ தர்றான். இப்போ அந்த 2 பொருளில் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? வாஷிங் மிஷினுக்கா, ஃப்ரீயா கிடைச்ச செல்போனுக்கா? கொடுக்கும்போது சொல்றேன், இது வாங்கினதுனால இது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படுகிறது. இப்ப காசு கொடுத்த வாஷிங் மிஷின் வந்து நம்முடைய சிந்தையில் அதிகமா இருக்குமா, ஃப்ரீயா கொடுக்கப்பட்ட செல்போன்ல சிந்தையில இருக்குமா? யோசிக்கணும். சாதாரண எல்லாருடைய சிந்தையிலையும் தோன்றது ஃப்ரீயா கொடுத்த செல்போன். இது வாங்கினேன், இதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. மனசு ஒரு கால்குலேட் பண்ணும். என்னன்னா, இந்த போன் எவ்வளவு ரேட்டா இருக்கும், இவ்வளோ ரூபாயை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஃப்ரீயா கொடுத்துருங்க. நம்ம ஆண்டவருக்கு நான் எதையுமே கொடுக்கல, எனக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நான் எதையுமே கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்க கிடையாது. அவர் எனக்காக அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறார், தன்னையே தியாகம் பண்ணி இருக்கிறார். அவருக்கு எதையுமே வச்சுக்கிறல. அப்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதான் சொல்றாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கு. அப்ப நம்முடைய நிலைத்திருக்கக்கூடிய இந்த தன்மை எவ்வளவுன்னு அப்படி நமக்கு தெரியும். இந்த வார்த்தையிலேயே நிலைத்திருக்கணும், அவருக்குள்ளேயே நிலைத்திருக்கணும். ஆண்டவர், உண்மை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு கால் விலகிடக்கூடாது. அப்ப இந்த சிந்தையை குறித்து இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21 இருந்து வாசிங்க.
இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் தான். இதில் ரொம்ப விலைக்கு சொல்றதுக்குள்ள அதை முதல்ல ஆரம்பிக்கும் போது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு அப்படின்னு சொல்லிடு. அவன் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல வர்றான், வந்து பாதத்திலே என்ன செஞ்சான்? விழுந்தான் அப்படின்னு இருக்கு. இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். வீண் சிந்தனை போனா தேவனுடைய சமூகத்துல வந்து விழ முடியும். விழுந்தா எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஒரே சிந்தையில தான் வர்றான். என்ன சிந்தையில வர்றான்னா அதுக்குரிய காரணத்தை சொல்றான் பாருங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையவும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வை. நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஆண்டவரே, நீ வாரும் வந்து என்ன செய்யும்? கையை மட்டும் வையும், அவ்வளவுதான். சரியா? நீ கையை வச்சிட்டினா என் பிள்ளை என்ன செஞ்சிருவான்? சுகமாயிருவான். கையை மட்டும் வையும், இதுதான் அவனுடைய எண்ணம். ஆனா இவன் வந்து முதல்ல செஞ்ச காரியம் தேவனுடைய சமூகத்திலே விழுந்தான். இப்ப நம்ம ரட்சிப்பினுடைய காலகட்டத்தை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தோம் சொன்னா, எப்படியோ கிடந்த நம்மளை தூக்கி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்ன செய்தார்? விழ வைத்தார். விழுந்தோம், அப்புறம் நின்றோம், இப்ப நடக்கிறோம், இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்காகவே மரண பரியந்த வரைக்கும் ஓடுகிறவர்களாக இருக்குது. இப்ப விழுந்ததெல்லாம் நல்லதுதான். அவருடைய சிந்தை ஒரே சிந்தையா இருக்கு. சரியா? அடுத்து நீங்க 35வது வசனத்துக்கு வாங்க. அழகா நல்ல ஒரு செய்தியை கொண்டு வராம. சரியா? என்ன செய்தி கொண்டு வரான்? எங்க இருந்து வர? ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனான். மரித்து போனான்னு சொல்லிட்டான். ஆனா யவீரு எங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? முதல்ல தேவனுடைய பாதத்துல விழுந்தான். விழுந்ததையும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஜெபாலய தலைவனுடைய வீட்டில இருந்து வந்த செய்தியை சொல்றதையும் இயேசு கிறிஸ்து காதுனால கேட்கிறார். சரி, அங்க ஒரு வார்த்தை கொடுக்குறான், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். எப்பா போதகரெல்லாம் நீ ஒன்றும் செய்யாத, வருத்தப்படுத்தாத, விட்டு, உன் பிள்ளை செத்து போச்சு, அவ்வளவுதான். அவன் வச்சிருந்தான்ல சிந்தனை யவீரு தேவன் மேல வச்ச விசுவாசத்தை, வச்ச சிந்தனையில அவன் மாறவே கிடையாது. பிள்ளை செத்து போச்சு, வீட்டில இருந்தா வந்து சொல்றாங்க, மாறவே இல்லை. அடுத்து வாசிங்க. போதும், நன்றி. அதுல 29 பாருங்களேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாது. ஒரு தேற்றுகிறார், தேற்றுகிற தேவன். சரியா? அழகா அவர் தேற்றார். வேத வசனத்தை வாசிச்சு நிலைத்திருந்தா எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் அவருடைய சமூகத்தில் போய் நின்னா அவர் நம்மை தேற்றுகிற தேவன். ஏன்னா அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமும் தீபமுமாக அது இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்க முடியும். இதுல என்ன அதிசயம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுடைய வாழ்க்கையில நடத்துறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால எனக்குள்ள வீண் சிந்தை இருக்கக்கூடாது. இப்ப முதல்ல இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு காரியத்தை அவர் அழகா செய்யறாரு, ரொம்ப அருமையாக செய்யக்கூடிய காரியம். ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, முதல் வார்த்தைங்க. இந்த பயப்படாதேன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை நமக்கு முதல்ல எடுத்தோம் இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். வாதிச்ச உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்குலாம்? பயப்படாதே அப்படின்னு சொன்ன உடனே மரியா
ஆண்டவராக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பயப்படாது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி உங்களுக்கு பயப்படாத, பெரிய ஒரு நற்செய்தி இருக்குது. இப்போ நீ பயப்படாத, விசுவாசத்தில் நீ என்ன செய்ய, சரியா இரு. அடுத்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. எப்படி நீ வந்தியோ அப்படியே நீ என்ன செய்ய, விசுவாசத்துல இரு அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு ஆண்டவர் ரட்சித்தாரோ, ரட்சித்தத்துல இருந்து நான் மரணம் வரைக்கும் விசுவாசத்துல வளர்ந்தே போயிட்டு இருக்கணும். இடையில பயப்படக்கூடாது. பயந்தா வேறு காரியங்களுக்கு இடம் கொடுத்தேன்னு அர்த்தம். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி அதை நீ கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்காரு, என் வீட்டுல இருந்து இப்படி ஒரு செய்தி வருது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முதுகு லேசா அப்படி தட்டி தோல் மேல கையை போட்டுட்டு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா. அப்ப கூட இருந்து, சரியா, நீ வேதத்தை ரொம்ப அனுபவிக்கணும்னு சொன்னா ஒரு ஆளு பேசுறது மாதிரியே பேசிட்டு வரும் இந்த வேத புஸ்தகம். கூட உட்காந்து ஒரு ஆளு நம்ம கூட பேசிக்கிட்டு வர்றது மாதிரியே இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். வேற எந்த புஸ்தகத்துக்கு அது கிடையாது. இதுக்கு இன்னும் சொல்ல போனா பேசும் புஸ்தகம் என்று சொல்லலாம். நம்ம கூட அது பேசுவார். நீ இப்படி இருந்தாயிடா, உன்னை இப்படி நான் என்ன செஞ்சிருக்கேன், மாற்றி வச்சிருக்கேன் அப்படி சொல்ல. அதனாலதான் இங்க சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கும் அதே ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறார், தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். தைரியப்படுத்தினவர் சொல்ற கூட வந்தவங்களை பற்றி சொல்ற பாருங்களேன். பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடு வர இடம் கொடுக்காம சீசர்கள் அவரோடு கூட வர்றாங்க, வேற யாரும் வரல. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறத பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொன்ன வார்த்தையை இன்னொரு இடத்துல சொல்லும்போது அது அப்படியே வெளியில வராது. அந்த வார்த்தை சற்று மாறி இருக்கும், மேம்பட்டதா இருக்கும், உயர்வானதாக இருக்கும். சரியா? அதுக்கடுத்து 38 பாருங்களேன். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு அப்படின்னு அங்க நடக்கிற நிகழ்வுகளை எல்லாத்தையும் பார்க்கிறார். இது கிழக்கித்திய நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். சரியா? என்னன்னா, இறந்து போனா காசு கொடுத்து என்ன செய்யறது, அழுக வைக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது. இந்த ஒப்பாரி வைக்கிறது ரொம்ப ஃபேமஸ். மதுரைக்கு பக்கத்தில் வாடிப்பட்டி. அங்கே இருந்தால் என்ன செய்வாங்க, அழுக வைக்கிறதுக்கு ஆட்களை கூப்பிடுவாங்க. இதே காரியம் தான் அன்னைக்கு நடந்தது. சந்தடி பண்ணுகிறவர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. சரியா? அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்களாம் நினச்சிங்களே இல்லையா, நாங்களாம் கிராமத்திலேருந்து வந்தவன். எங்கள் வீடு ஒரு இங்கேருந்து ஒரு இந்த கொஞ்சம் தூரம் வச்சுங்களேன், அது பக்கத்தில் தான் ரோடு. ஒரு 200 மீட்டர் இருக்கும், 300 மீட்டர் இருக்கும், அந்த அளவுக்கு வீடு. இங்கே ரோட்டில் தான் பிணங்களை இறந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் யோசித்து பார்ப்பேன். சிலரை படுக்க வச்சு கொண்டு போவாங்க, சிலரை உட்கார வச்சு கொண்டு போவாங்க, இங்கே கட்டி இருக்கும். அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், கட்டுன மனுஷன் இப்படி கொண்டு போகிறாங்க, இப்போ உயிரோடு எழுந்தா தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிப்பேன். நீங்களாம் தான் என்ன ஒருவேளை எந்திரிச்சா என்ன பண்ணுவோம்? கற்பனை பண்ணி பார்க்குறேன். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்தா என்னவா இருக்கும்? அன்னைக்கு எனக்கு வேத புஸ்தகம் தெரியாது, அன்றைக்கு எனக்கு தெரியாது, அப்படி யோசித்த நாட்கள். இன்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள் அவ்வளவும் தெரியாது, ஆனால் தெரியும். சரியா? அப்ப இங்க சொல்றாரு, சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு. நேர இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சியை யவீரும் பார்க்கிறார், சீஷர்கள் பார்க்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனா அந்த செய்தி கொண்டு வந்தாங்கல்ல, செய்து கொண்டு வந்தவனுடைய சிந்தனை வேறொரு சிந்தனை. இன்னி உன் மக என்ன செய்ய மாட்டா, பிழைக்க மாட்டா. ஆனா தேவன் சொல்றாரு, நீ விசுவாசமா இரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேத வசனம் நம்மளை எப்பயுமே விசுவாசத்திற்கு நேராகவே அது வழி நடத்தும். ஒன்னே ஒண்ணு, அதை பிடிச்சிருக்க வேண்டும், வீண் சிந்தனை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இந்த வேதத்தின் மீது பிரியப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பாருங்க சொல்றாரு, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை. எப்படி கேட்டா கேள்வி மாதிரி தெரியும். பிள்ளை என்ன செய்யல, மரிக்கல அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா நீ விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்றாரு. சொன்னதை அவர் என்ன செய்யணும்? நிரூபித்து காண்பிக்க வேண்டும். உயிரோடு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரிப்பேன், அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பேன். சொன்னதை என்ன செஞ்சாரு? செய்து காண்பிக்கிறவராக இருந்து சொல்றாரு. இங்க பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ எதுக்காக வந்தியோ வந்த நோக்கத்தில் இருந்து நீ மாறிடக்கூடாது. உனக்கு வீண் சிந்தனை உள்ள நினைச்சக்கூடாது, வந்துடக்கூடாது சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாருங்க, அதற்காக சொல்லிட்டு பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள்னு சொல்லிட்டு அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இன்னைக்கும் ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து என்னதான் செய்யும்? சிரிக்கத்தான் செய்யும், நகைக்கத்தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் கூட நகைப்பார்கள். இப்போ அங்கே உள்ள இருந்த எல்லாரும், சரியா, யாரெல்லாம் நகைக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் நகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள், எல்லாரையும் அவரை வெளியே போக பண்ணினார். ஒருத்தனும் உள்ள இருக்காத, எல்லாம் வெளியே போ அப்படின்ட்டாரு. இப்படி ஒரு கேள்வி நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். வீண் சிந்தனை இருந்தா உள்ள இருக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன், உள்ள இருக்க முடியுமா? உனக்குள்ள வீண் சிந்தனை இவ்வளவு இருக்குது, நீ உள்ள இருக்காத, வெளியே போ அப்படின்னு சொன்னார்னா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப உள்ள இருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு, நீ போ. அதிகாரம் உள்ளவராக அவர் பேசுகிறார். அவருடைய திறந்த வார்த்தை ஜீவ வார்த்தை. அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களுடைய கையிலையும் என்னுடைய கையிலையும் இந்த ராஜாதி ராஜா கொடுத்திருக்கிறார். பெரிய ஒரு கூட்டம் உள்ள உட்கார்ந்து இருக்குது, அழுதுகிட்டு இருக்கு, புலம்பிக்கிட்டு இருக்கு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்கள பார்த்தா சொல்றாரு, இந்த ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே எல்லாரும் கேலியா நகைத்தார்கள். நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் வச்சிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் மரித்தவராகவே இல்லை, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்று ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, அதைத்தான் இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம், பேசுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே அதான் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளையின் நகைத்தார்கள், எல்லாரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து நுழைஞ்சிட்டார். எங்க போறாருன்னா, சிரிக்காம இருந்தது சீசர்கள், அப்பா அம்மா, அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள போறதுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? அனுமதி கொடுத்தார். இந்த இடத்துல உள்ள வர்றதுக்கு தேவன் சிலருக்கு அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறார், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உள்ள வைத்திருக்கிறார். அங்க இருந்த எல்லாரிலையும் பாதி பேரோட முக்கால்வாசி எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அங்கே சீசர்களை உள்ள அழைத்து, அந்த சீசர்களுடைய பேரை 2வது சொல்லாம அவர் அழகா சொல்றாரு பாருங்களேன், தம்மோடு வந்தவர்களையும், அழகா சொல்றாரு, வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து உள்ள நுழைகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நுழைந்து அவரை ஆராதிக்கிறதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த கிருபை தாங்க இருக்கிறதுலே விலையேற பெற்றது. அப்ப எப்பயுமே என்னாலுமே என்னுடைய சிந்தைக்குள்ள, இங்க இருக்கிற உங்களுடைய சிந்தைக்குள்ள வீணான காரியம் எதுவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அவர் சொல்ல பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து. யவீருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க 24வது வசனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இங்க சொல்லாரு பாருங்களேன், 23வது வசனத்துல, அவள் மேல் உமது கைகளை என்ன செய்யும்? வையும் அப்படின்னு தான் சொல்ல. ஆனா இவன் என்ன செய்யல? கையை வையும் தான் கேட்கிறான். ஏசு கிறிஸ்து கையை வச்சாரா? அவர் என்ன செய்யறாரு? கையை பிடித்து. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் என்னுடைய கையையும் அவர் என்ன செய்யறாரு? பிடிக்கிறவர். அவர் பிடிச்சு நம்மளை வழி நடத்துகிறார். வழி நடத்துறதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாகவே நாம் போக வேண்டும் சொல்லாரு. பிடித்து 2வது வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்க 119 சங்கீதத்தில் 105வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
அந்த வெளிச்சத்தை அங்க அழகா தேவன் கொடுக்கிறார். சரியா? பிடித்து அங்க சொல்றாரு தளித்தாகுமி. அந்த தளித்தாகுமி அப்படிங்கிற அந்த வார்த்தை சீரிய பாஷையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அத தளித்தாகுமின்னு சொல்றதுக்கு கீழே பொருள் கொடுக்கிறார். அதற்கு சிறு பண்ணை எழுந்திரி என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று. நீ எந்திரி அப்படின்னு சார். சரியா? இப்ப எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சா அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. இந்த எழுந்திரு அப்படிங்கிறத நான் இன்னொரு காரியத்தோட ஒப்பிட நினைக்கிறேன். பாவத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே உள்ள சொல்லும், இதுல இருந்து நீ என்ன செய்ய? எழுந்திரு. எழுந்திட்டுனா அடுத்து நீ என்ன செய்யணும்? நடக்க ஆரம்பிக்கணும். எதற்காக எழுந்தாயோ எழுந்ததுக்காக என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் அழகா சொல்றாரு, உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அதை விட இன்னும் அழகா இன்னொரு காரியத்தையும் அங்க சொல்றாரு, அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்களா? பிரமித்தார்கள் இருக்கு. யாரு ஆச்சரியப்பட்டது? அப்பாவும் அம்மாவும் சீசர்கள் ஆச்சரியப்பட்டாங்களா? யார் ஆச்சரியப்பட்டது? நீ நல்லா இப்படி கவனிங்க. வீட்டுக்குள்ள யார் இல்ல? சந்தடி பண்ணன எல்லாருமே வீட்டுக்குள்ள இல்ல, வெளியில இருக்காங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பி இந்த பெண்ணை என்ன செய்யலாம்? வெளியில போய் எல்லாத்தையும் பேசலாம். சரியா? நான் இப்படி ஒரு கற்பனை, அது இல்ல, கற்பனை பண்ணதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஏன் அவரை எழுந்து நடக்க வைத்தார்? காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி வரும் பொழுது கழுதை மேலே ஏறி போனார். ஏன் அவர் கழுதை மேலே ஏறி போனார்? திட்டம் போது சில சமயத்தில் பிள்ளைங்களை எப்படி திட்டம்? கழுதை திட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நடிகைகள்லாம் அழகா இருக்கணுங்கிறதுக்காக சில கிரீம் பயன்படுத்துறாங்க. கழுதை பாலில் தயாரிக்கக்கூடியது. கழுதை பாலில் தயாரிக்கக்கூடியது. கேரளாவில் பெங்களூரில் இன்ஜினியராக வேலை செய்த ஒருவர் தன்னுடைய வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு கேரளாவில் கழுதை பண்ண வச்சிருக்கிறாரு. வெளிநாடுகளில் இருந்து மற்ற இடங்களிலிருந்து கழுதைகளை இறக்குமதி பண்ணி கழுதை மேய்க்கிறார். ஏங்க நீங்க இப்படி கழுதை மேய்க்கிறதுக்கு என்ன காரணம்? கழுதை பண்ண வச்சிருக்கிறது என்ன காரணம் அப்படி சொன்னா அவருக்கு 2-3 ஏக்கர் தான் நிலம். அப்ப சொல்றாரு, பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல ஏறி போனார்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து கழுதையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்ப அவர் சும்மா பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. அதுல விலையேற பெற்ற குணாதிசயம்லாம் என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். அதை படிக்கும் போது யோசிச்சேன். மற்ற எல்லா புஸ்தகங்களை எடுத்து படிக்கிற பொழுது அப்பதான் தெரிஞ்சது, கழுதை பண்ண வச்ச பெரிய ஆள் ஆயிடலாம். இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள், அந்த கிரீம் எல்லாம் சின்ன சின்ன டப்பா, விலையோ ரொம்ப அதிகம். அந்த அழகு நிரந்தரமானதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை நிரந்தரமானது, அழியாத ஒரு வார்த்தை. அப்போ வெளியே போய் இந்த பெண்ணு குழந்தை போயிருக்கோம். போனதுக்கப்புறம் என் கற்பனையில் உள்ளதை உங்களுக்கு கேட்குற சொல்கிறேன். அப்போ கேட்டிருக்கோம், நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்க? நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்க? இப்போ அந்த உள்ளே இருந்து நடந்து எழுந்து வெளியே போகுது. பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. 50 வயசுக்காரர் இருந்திருப்பாரு, 80 வயசு தாத்தா இருந்திருப்பாரு, பாட்டியாக இருந்திருக்கும். நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. அப்போ அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு, அல்லது அந்த அம்மா சொல்லியிருக்கோம், ஒரு பாட்டி சொல்லியிருக்கோம், நீ செத்து போயிட்டா அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம்? ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தோம், நீ பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அப்போ இந்த குழந்தை நகைத்திருக்கும், நானா செத்தேன்? நான் சாகலையே, நான் உயிரோட இருக்கேன். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், நான் சாகலை. வெளியே போய் தன்னை யார் என்பது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார், பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறது. அதை கேட்ட உடனேயே அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? நகைத்தார்கள். இப்போ இந்த குழந்தை எல்லாரையும் பார்த்து நகைக்குது. நான் எப்படா செத்தேன்? நான் செத்து போனது நீங்கள் எல்லாரும் என்ன செய்றீங்க? வந்திருக்கீங்க. ஆண்டவர் கூட இருந்தார். அநேக சமயங்களில் நாம் ஆண்டவரை விட்டு பின் வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். வீண் சிந்தனைக்குள்ளாக செல்லுகிறவர்களாக இருக்கிறோம்.
அவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவராக இருந்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இந்த வார்த்தையை கற்று நிலைத்திருந்தால் அதற்கு அப்படியே என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கீழ்ப்படிந்தா இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும் என்று சங்கீதக்காரன் கேட்டது போல நாமளும் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஆண்டவரே, என் கண்ணை நீங்க என்ன செய்யுங்க? திறங்க. என் வாழ்க்கையில அதிசயத்தை நடத்துங்க. என்னுடைய குடும்பத்தில் அதிசயத்தை நடத்துங்க. என்னுடைய திருச்சபையில் அதிசயத்தை நடத்துங்க. உங்களுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை அனுதினமும் எனக்கு உணவாக மாறட்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.